வணக்கம், என் பெயர் டாக்டர் பூருதவன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பேசப் போகிறோம் பாலிசிஸ்பெஷன் எப்படி தன் இரத்தத்தில் ஆக்சிஜன் சுழற்சியை அதிகரித்து தன் மூளையின் குணமடைதல் செயல்முறையை வேகமாக்க முடியும் என்பதை பற்றி. ஆக்சிஜன் என்பது எங்கள் ஒவ்வொரு உயிரியல் செல்களுக்கும் அவசியமானது, எங்கள் மூளைக்கு அவசியமானது, எங்கள் இதயத்திற்கு அவசியமானது. யாராவது உங்கள் கழுத்தை நெரித்தால் எவ்வளவு மூச்சு திணறல் உணர்வீர்கள். அதே போல எங்கள் மூளை குணமடைய ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. ஏனெனில் இதன் குறைவினால் தான் நமக்கு பைலிசிஸ் ஏற்பட்டது. அப்படியானால் கொஞ்சம் பைலிசிஸ் நிலையை பற்றி செல்வோம். எப்படி ஆக்சிஜன் கிடைக்கவில்லை மற்றும் உங்களுக்கு பைரலிசிஸ் ஏற்பட்டது என்பதை பார்ப்போம். பைரலிசிஸ் ஏற்படுவதற்கான மிகப்பெரிய காரணம் மூளை ஸ்ட்ரோக் அல்லது மூளையில் ஏதேனும் வகையான சேதம் அல்லது விபத்து ஏற்படுதல் ஆகும். இப்பொழுது இது எவ்வாறு நடக்கிறது என்றால், உங்கள் இரத்தத்தில் ஏதேனும் இரத்த கட்டி பெரிய இரத்த நாளத்தில் சென்று சிக்கிக் கொள்கிறது. இதனால் அடுத்த இரத்த ஓட்டம் நிற்கிறது மற்றும் அடுத்த மூளையின் திசுக்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, ஏனெனில் அதற்கு இரத்தம் வரவில்லை. ஆகையால் ஆக்சிஜன் இல்லாமல், உணவு இல்லாமல் அந்த மூளை திசு எப்படி இறக்கிறது? மற்றொரு வகை மூளை ஸ்ட்ரோக் என்பது மூளை இரத்த கசிவு. அதாவது உங்கள் மூளையின் உள்ளே இரத்தத்தை எடுத்து சென்ற இரத்த நாளம் வெடித்து விட்டது. இப்போது இரத்தம் கசிந்து விட்டதால் அடுத்த இரத்த ஓட்டம் நிற்கிறது, ஏனெனில் அனைத்து இரத்தமும் பின்னால் தங்கிவிட்டது, முன்னால் செல்ல முடியவில்லை. மேலும் அது பரவிய இடத்தில் ஆக்சிஜன் வழங்கலை தடுக்கிறது, அங்கு ஆக்சிஜன் வழங்கலை அனுமதிக்கவில்லை. ஆகையால் நாம் என்ன பார்க்கிறோம்? ஆக்சிஜன் இல்லாமல் மூளையின் திசு இறக்கிறது. இப்போது இந்த மூளையின் திசு முன்பு ஆரோக்கியமாக செயல்பட்டது, அதாவது உங்கள் கைகள் மற்றும் கால்களை இயக்கும் வேலை செய்தது. இப்போது அதை செய்ய முடியவில்லை. அதனால் விளைவாக என்ன நடக்கிறது என்றால், நமது கைகள் மற்றும் கால்கள் செயல்படுவதை நிறுத்துகின்றன. நாம் கடுமையான பக்கவாதத்தை எதிர்கொள்ளும் போதெல்லாம். இப்போது நமக்கு தெரிஞ்சது என்னவென்றால், மூளையின் உள்ளே ஆக்சிஜன் தேவையானது, மிகவும் முக்கியமானது. இப்போது இதை எப்படி அதிகரிக்கலாம்? அதனால் நமது இரத்தத்தில் ஆக்சிஜன் செறிவூட்டம் உள்ளது. நாம் ஒரு ஆக்சிமீட்டரை பயன்படுத்தினால் ஆக்சிமீட்டரில் உள்ள வாசிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அது எவ்வளவு இருக்கும்? 97, 96, 98. ஆனால் சில நேரங்களில் 99 கூட அடையும். நாம் ஆழமாக சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் செறிவூட்டம் 2% அதிகரிக்கும். அதனால் நமக்கு மூளையில் 2% கூடுதல் நன்மை கிடைக்கும். இதை யோசித்து பாருங்கள். அது நடக்கும் என்று தோன்றுகிறது இல்லையா? அதனால் நாம் ஒரு சிறிய வேலை செய்வோம். அதாவது நம் உடலுக்குள் ஒரு பயிற்சியை உருவாக்குவோம். அதில் நமது சுவாசத்தின் காரணமாக நமது ஆக்சிஜன் செறிவூட்டம் உயர் நிலைமையில் நிலைத்திருக்க வேண்டும். இதனால் நமது மூளை குணமடைய உதவியாக இருக்கும். மேலும் இதற்கு மிகவும் சிறந்ததாக செயல்படும். நீங்கள் அனைவரும் என்ன பேசப் போகிறேன் என்பதை அறிவீர்கள். அது அனுலோம விலோம, பிராணாயாமம், கபால்பதி. நீங்கள் பக்கவாத நோயாளி என்றால் நீங்கள் நடக்க முடியாது, ஆனால் நீங்கள் உட்கார்ந்தபடியோ படுத்தபடியோ இந்த சிறிய பயிற்சிகளை செய்யலாம். ஆழ்ந்த சுவாசம் எதுவும் தேவையில்லை. எங்கும் நகர வேண்டாம், எதையும் தேட வேண்டாம். நீங்கள் நீண்ட நீண்ட மூச்சுகளை எடுக்க வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால், நோயாளிக்கு சமீபத்தில் பக்கவாதம் ஏற்பட்டிருக்கும். நோயாளி முழுமையாக படுக்கையில் இருப்பார், நடக்க முடியாத நிலை, பேச முடியாத நிலை. ஆனா அவர் இந்த வீடியோவை பார்த்திருந்தார், அவர் இதை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சிறிய விஷயத்தால் அவர் தன் மூளையின் உள்ளே குணமடையும் செயல்முறையை வேகமாக்க முடியும். அப்போ நாம் என்ன செய்வோம்? நமது மூச்சில் கவனம் செலுத்துவோம். நாம் என்ன செய்வோம் என்றால், நமது நாளில் 5 நிமிடங்கள் பல முறை எடுத்துக்கொள்வோம். நேராக காலை எழுந்தவுடன் படுக்கையிலிருந்து எழுவதற்கு முன் 5 நிமிடங்கள் மட்டும் ஆழ்ந்த மூச்சு. அனுலோம விலோம செய்யுங்கள், பாராயணம் செய்யுங்கள், கபாலபாதி செய்யுங்கள், அல்லது சிறிது ஆழ்ந்த மூச்சுகள் எடுங்கள். 5 நிமிடங்கள் காலை உணவுக்கு முன், மதிய உணவுக்கு முன் 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் முன்னால் உணவு வைக்கப்பட்டுள்ளது. சரி, 2 நிமிடங்கள் கழித்து சாப்பிடுவேன் என்று நீங்கள் மெசையில் உட்கார்ந்தபடி, நாற்காலியில் உட்கார்ந்தபடி, பிறகு 2-3 நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உணவு சாப்பிட தொடங்குங்கள். இதே போல இரவில் தூங்குவதற்கு முன் 2 உணவுகளுக்கு இடையில் நீங்கள் சோர்வாக உணரும் போது, இனி செய்ய விருப்பமில்லை என்று நினைக்கும் போது, இப்போது நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 5 நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் மூளைக்குள் அதிக ஆக்சிஜனை சேமிக்க முடியும், வெறும் ஆழ்ந்த மூச்சு எடுப்பதன் மூலம். இப்போது ஆக்சிஜன் செறிவு 2% அதிகரிக்கும். அதனால் என்ன நடக்குது? 2% என்ன அர்த்தம் கொண்டுள்ளது என்பதை அது உங்களுக்கு கூறும். செறிவு 2% குறைந்தால் 97-90 செறிவு 94 ஆகவும் குறையும். உங்கள் மூச்சு திணறத் தொடங்குகிறது.
ஆகவே 2% நமக்கு மிகுந்த வேறுபாடு ஏற்படுகிறது. நமது உடலுக்கும் அதே காரணத்தால் நமது மூளைக்கும் மிகுந்த வேறுபாடு ஏற்படுகிறது. நீங்கள் காற்றோட்டமில்லாத இடத்தில் உட்கார்ந்திருந்தால் உங்கள் மூளை செயல்படுவதை நிறுத்திவிடும். ஏனெனில் அதற்கு ஆக்சிஜன் கிடைக்காது. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்றேன். நமது உடலில் எவ்வளவு ஆக்சிஜனை மூளை பயன்படுத்துகிறது, எவ்வளவு ஆற்றலை நமது மூளை பயன்படுத்துகிறது, அதை வேறு எதுவும் செய்யாது. நமது மூளையின் எடை சுமார் 1 கிலோ அரை கிலோ இருக்கும். ஆனால் அது நமது உடலில் 40%க்கும் மேல் ஆற்றலையும் 40%க்கும் மேல் ஆக்சிஜனையும் பயன்படுத்துகிறது. ஏனெனில் மிகவும் வேலை செய்யும் உறுப்பு நமது மூளைதான். அதனால் உங்கள் மூளைக்கு ஆக்சிஜன் கொடுக்க, அதை கொஞ்சம் ஓய்வாக வைக்க சிறிய அளவிலான அனுலோம விலோமம், கபாலி போன்ற அடிப்படை உடற்பயிற்சிகளை உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் சேர்க்க வேண்டும். இதனால் உங்களுக்கு கொள்கைகளை மீட்டெடுக்க மிகவும் உதவியாக இருக்கும். ஏனெனில் உங்கள் சித்தியஞ்சல்கள் உங்கள் உடலில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த தலைப்பில் யாராவது உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்க வாய்ப்பு குறைவு என்று நான் அறிவேன். அல்லது இதை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதை பயன்படுத்த தொடங்கினால் சில மாதங்களில் உங்கள் உடலின் உள்ளே மாற்றங்களை காண ஆரம்பிப்பீர்கள். நன்மை இல்லாவிட்டாலும் தீங்கு இல்லை என்பதை குறைந்தபட்சம் நாங்கள் அறிவோம். எனவே இதை உங்கள் கணக்கில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பிறகு சந்திப்போம்.